பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கோமதி அண்ணன்களுக்கு விருந்து வைக்கிறத ரொம்ப சந்தோஷமா போட்டோல எடுத்து ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. இத பாக்குற சுடரு, மா மா இங்க பாருமா, சரவண மாமா வீட்ல எல்லாரும் சேர்ந்து இருந்து விருந்து சாப்பிடுறாங்களாம். அத அக்காவோட மாமியார் ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க அப்படின்னு சுடர் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. தங்கமயில வேகமா வந்து, என்ன காமி அப்படின்னு புடிங்கி பாக்குறாங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. நான் ஒருத்தி மட்டும் இங்க இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சரவண மாமாவை பாரு, பாவம் போல நிக்கிறாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. நான் இருந்ததையே அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்படின்னா தங்கமயிலேன்னு ஒரு ஆள் இருந்ததே மறந்துட்டாங்களா? நான் உங்களுக்கு வேண்டாமா? இத்தனை பேருக்கு நான் எவ்வளவு விதவிதமா ஆக்கி போட்டிருப்பேன், எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருப்பேன். பாத்தியாமா எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தங்கமயில அழுகுறாங்க. ஏய், என்னடி நினைச்சிட்ட? இப்ப அந்த குடும்பம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு யார் காரணம்? நாம தாண்டி காரணம். சொல்ல போனா அவங்க நம்மளுக்கு தாண்டி விருந்து வச்சிருக்கணும். அந்த குடும்பத்தை இவங்களோட சேர வச்சதுக்கு நாம தானே காரணம். நான் ஒரு முட்டச்சிருக்கி, அவங்க ரெண்டு பேரும் தங்கச்சிக்கின்னு வந்துட்டாங்கன்றது புரியாம அந்த ஆளு போய் கோர்ட்ல சாட்சி சொல்ல கூப்பிட்டேன். பாத்தியா? ஏய், எதுக்குடி தங்கமயில அழுதுகிட்டு இருக்க? இன்னைக்கு இரு, ஒரு வேட்டு வைக்கிறேன். சந்தோஷமா சாப்பிடுறாங்களா? சாப்பிட மாட்டாம வர்றேன். சாப்பிடுற வாய் சோறு உள்ள போறதுக்குள்ள அங்க ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குறேன், பிரளயமா மாத்துறேன். மொத்த குடும்பமா அடிச்சுக்கிட்டு நாடுற மாதிரி பண்றனா இல்லையா பாரு அப்படின்னு பாக்கியம் கோவத்தோட கிளம்பும் போது தங்கமயில் சொல்றாங்க, மா போதும் நிறுத்துமா, நீ பண்ணின வரைக்கும் போதும். இத பண்றேன் அத பண்றேன்னு சொல்லி ஒண்ணு ஒன்னா செஞ்சு கொஞ்சம் இருந்த விரிசல பெருசு பெருசா ஆக்கி இப்ப விரிஞ்சே போயிடுச்சு. இனிமே அவங்க என்ன பத்தி நினைக்க கூட மாட்டாங்கம்மா. நீ நல்லா யோசிச்சு பாருமா. யாராவது ஒருத்தர் அவங்கள பழிச்சு பேசினாலே நம்ம பக்கம் முகம் கொடுத்து திரும்ப பேச மாட்டாங்க. என் புருஷன் வீடு, என் புருஷன், என் மாமனார் மாமியாரு, மத்தவங்க எல்லாருமே உறவுக்காரங்க. அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற. வரதட்சணை கொடுமை, அப்புறம் பொம்பளை பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தினாங்க, பணம் கேட்டாங்க, என்னென்னமோ சொல்லியிருக்க. என் மாமியார் ஒரு நாள் கூட நீ என்ன நகை போட்ட, நீ என்ன பணம் கொண்டு வந்தேன்னு கேட்டது கூட கிடையாது. அவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஒட்ட விடாம ஆக்கிவிட்டாமா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவங்க ஏதோ இந்த பிரச்சனையினால நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு அனுப்பியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்திருந்தா, மா எனக்கு உண்மையிலதாமா சரியான கோவம் வருது. பேசாம இருமா, எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இருந்துட்டு போட்டோம். நான் தான் இங்க அழுதுகிட்டு இருக்கேன்னா எல்லாரும் அழுகணுமா? அவங்க எதிர்த்த வீட்டுல சண்டையா இருந்தாங்க. இப்போ என் மாமனார் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எதிர்த்த வீட்டுல இருந்து வந்து உதவி பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப அந்த குடும்பம் ஒற்றுமை ஆயிடுச்சு. பேசாம இருமா அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு உள்ள போறாங்க. வாக்கியத்துக்கு சும்மா இருக்கவே முடியல. மாணிக்கத்துக்கிட்ட போய், யோ இவ சொன்னா கேட்க மாட்டா, இருயா நான் இப்பவே அங்க போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாக்கியம் சுடரோட போனை வாங்கி பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. ஐயோ சம்மந்தி சம்மந்தி, தங்கமயில தூக்கு போட போயிட்டான் சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க. பாண்டியன் பாக்கியத்தோட குரலை கேட்ட உடனே போனை கட் பண்ணிடுறாரு. ஐய, இந்த மனுஷன் என் குரலை கேட்ட உடனே கட் பண்ணிட்டாரு. ஏ சுடரு, நீ பண்ணுவல உன் போன்ல இருந்து அப்படின்னு பாக்கியம் மறுபடியும் சுடர் சொல்லுது. மா இதெல்லாம் வேணாமா. ஏய் சொன்னா கேளு, உங்க அக்கா அவ புருஷனோட சேர்ந்து வாழணுமா வேணாமா? ஒழுங்கா போன் பண்ணு, அப்பதான் அவங்க வந்து உங்க அக்கா கூட்டிட்டு போவாங்க. அவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம மட்டும் அழுதுகிட்டே இருக்கணும். மாதிரி போன் பண்றி, எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடி வரட்டும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. சுடரும் அதே மாதிரி பாண்டியனுக்கு கால் பண்ணி, அக்கா ஏதோ ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு மாமா, ரொம்ப பயமா இருக்கு. ஜன்னல் வழியா பார்த்தேன், அவ ஃபேன்ல சேலையெல்லாம் தூக்கி போட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா. நீங்க வந்து காப்பாத்துங்க மாமா, நாங்க எவ்வளவோ சொன்னோம் கேட்கல மாமா, பிளீஸ் மாமா அப்படின்னு சுடர் அழுதுகிட்டே சொல்லுது. பாண்டியனும் ஐயோ இங்க விருந்து நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படி சொல்லிட்டு போனா ரொம்ப தப்பா போயிருமே அப்படின்னு வேகமா அரைகுறையா சாப்பிட்டுட்டு பதறி அடிச்சுட்டு பாண்டியன் எந்திரிக்கிறாரு. கோமதி உடனே, ஏங்க என்னங்க இப்படி அவசரமா எந்திரிச்சு போறீங்க? அது கோமதி, ஒரு விஷயம், நீ இரு நான் வந்துடுறேன், நீங்க எல்லாரும் கோச்சுக்காம சாப்பிடுங்க, ஒரு ரொம்ப அவசரமான வேலை, ஒரு போன் வந்து நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போறாரு. சக்தி வேலும், என்ன பாண்டியனுக்கு நாங்க வந்து சாப்பிடுறது பிடிக்கலையோ? தொர அப்படியே எந்திரிச்சு போறாரு. இதெல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? அத்தா உன் பேச்ச கேட்டு இங்க வந்து சாப்பிட வந்ததுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. அம்மாச்சி உடனே, டேய் சக்தி அமைதியா சாப்பிடு, மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி தனக்கு கிளம்புறாரு, சும்மா இரு
அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் வேகமா வண்டி எடுத்துட்டு போறாரு. அதுக்குள்ள தங்கமயில வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க, நான் மட்டும் இங்க பட்டினியா கிடக்குறேன், நானும் போறேன், என்னதான் அப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். என் பக்கம் இருக்க நியாயத்தை நான் எடுத்து சொன்னா மாமா புரிஞ்சுப்பாரு, அம்மா கிட்ட கேட்டா வழி விடாது, வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிரும். நான் இப்படி கொல்ல வாசல் வழியா போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வேகமா வண்டி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள தங்கமயில அந்த வீட்டுக்கு பாதி தூரத்துக்கு நடந்தே வந்துடுறாங்க. பாண்டியன் வண்டி எடுத்துட்டு வந்த உடனே தங்கமயில வழியில பாக்குறாரு. தங்கமயில அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. தங்கமயில பாண்டியனை பாக்காம பித்து புடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருந்துச்சு. பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு, என்ன தங்கமயில இப்படி வந்துகிட்டு இருக்க? மாமா, உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து விருந்து வைக்கிறீங்களாமே, அத்தையோட போன்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களாம். சுடரு போனுக்கு அது வந்துச்சு, அத காமிச்சிச்சா, நானும் பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எல்லாரும் இருக்கீங்க, நான் மட்டும்தான் அங்க இல்ல. ஏமாமா, நாங்க இல்லன்னு நீங்க கவலையே படலையா அப்படின்னு தங்கமயில கொஞ்சி கொஞ்சி பேசும்போது பாண்டியன் சொல்றாரு, எப்படிமா உன்னை பத்தி நினைப்பு வரும்? விருந்து நடக்கும் போது நான் அவதியா வண்டி எடுத்துட்டு வரேனே, எதுக்குன்னு நினைச்ச? உன்னை பாக்குறதுக்காக. எதுக்காக? உங்க அம்மா நீ என்னமோ ஃபேன்ல தூக்க மாட்டிக்க போற, என் பொண்ணு சாக போறான்னு பதறி அடிச்சிட்டு போன் பண்ணுச்சு. உங்க அம்மா பேச்ச கூட நான் நம்பல. அப்புறம் உன் தங்கச்சி மறுபடி போன் பண்ணுச்சு. உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு பாதி சாப்பாட்ட அப்படியே விட்டுட்டு வந்த விருந்தாடிகளை கவனிக்காம மரியாதை கூட கொடுக்காம அப்படியே கைய உதறிட்டு எந்திரிச்சு ஓடி வரேன். கைய கூட கழுவல. உன் மேல அக்கறை இல்லாம இல்ல, இனிமே அக்கறை வராது. இப்படி தொடர்ச்சியா பொய்ய சொல்லி என்னத்த சாதிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை உருப்படாது. நீங்க சொன்ன பொய் எதுவுமே எங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லி உன்னை உன் வீட்டுல போய் இரு. எங்களோட கோபமும் ஆதங்கமும் தனியட்டும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைய பத்தி பேச வேணான்னு சொல்லி தானே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேன். ஆனா உங்க அம்மா வீட்டு வாசல்ல இருந்து பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு இருந்த சண்டை, மறுநாள் சண்டை, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணுனா யாருக்குமா உன்னை பத்தி ஞாபகம் வரும்? உன்ன மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஆளை எங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு இன்னும் கஷ்டம் வரும். இப்ப கூட பாரு, நிம்மதியா சாப்பிட கூட விடல. 30 வருஷ பகை என் பொண்டாட்டியோட அண்ணன்க வீடு. இன்னைக்குதான் அவ ஆசாசியா அவங்கள கூப்பிட்டு விருந்து வச்சா. ஏன்னா அவளுக்காக உதவிக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல அத கூட சாப்பிட விடாம என்னை கஷ்டப்படுத்தி போன் பண்ணி வர வச்சுச்சுல உங்க அம்மா. இனிமே உண்மையிலே உனக்கு என்ன ஆனாலும் சரி, அப்படி சொன்னாங்கன்னா வரவே மாட்டோம். எங்க வீட்டுல இருக்க யாரும் வரமாட்டோம். நீ இப்படியே திரும்பி போயிடு, எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. நிம்மதியா எங்களை சாப்பிட விடுங்க. இன்னைக்குதான் வீட்டுல சமைச்சு சாப்பிடுறோம். இத்தனை நாளா சாப்பிடாம கடையில வாங்கி அரகுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில தலை காட்ட முடியாம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டமேன்னு அவமானப்படுறேன். போயிடுமா, தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், போயிடு, எங்க வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு பாண்டியன் திட்டிட்டு வேகமா வர்றாரு. வந்த உடனே கோமதி கேக்குது, என்னங்க என்ன அவசரமா போனீங்களே அப்படின்னு. எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? மன்னிச்சிருங்க, அவசரமா ஒரு போன் வந்துச்சு, அத உண்மைன்னு நம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் கேக்குறாரு, என்ன தங்கமயிலோட அம்மா போன் பண்ணிச்சாக்கும் அப்படின்னு. பாண்டியன் அப்படியே அதிர்ந்து பாக்கும்போது, என்ன அது உண்மையா? அந்த பொம்பளை அப்படிலாம் செய்யும் எனக்கு நல்லா தெரியும். என்னடா இவங்க நிம்மதியா சாப்பிடுறாங்களேன்னு அதுக்கு மூக்கு வேர்த்திருக்கும். ஆட்டையை கலைச்சு விட வேணா, பிரச்சனையை கிளப்பணும், கூட்டத்துக்குள்ள பட்டாசு கொளுத்தி போடணும். அந்த மாதிரி புத்தி உள்ள பொம்பளை அது அப்படிதான் பண்ணும். எல்லாம் தெரிஞ்சது. எங்க வீட்டுல இருந்தா போவேன் சொல்லிருப்போம்ல, நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு. கோமதி சொல்றாங்க, எல்லாம் அப்படிதான் பண்ணுவாளுங்க, என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த பாண்டியன் சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. கோமதி சொல்றாங்க, ஏய் இனிமே யாரு அவளுக்கு பிரச்சனை கஷ்டம்னு சொல்லி போன் பண்ணாலும் யாரு போயிடாதீங்க, என்னென்ன கூத்து பண்றாளுங்க பாத்தியா அப்படின்னு கோமதியும் பாண்டியன் சொல்றாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.